அதான் நான் சொல்றேன், இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 4 பேருக்கு தானே இந்த பிரச்சனை வருது, ஒயிட் டிஸ்சார்ஜ். மித்த 6 பேருக்கு ஏன் வரல அப்படின்னா, அதுதான் நான் சொல்றேன், ஒருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதனால இப்போ சின்ன குழந்தையே பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து பிறந்த குழந்தை பொண்ணுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுடர் போடுவாங்க, குளிக்க வச்சுட்டு பவுடர் போடும்போது பிரைவேட் பார்ட்ல கூட பார்த்தீங்கன்னா பவுடர் அப்படியே ரொம்ப போட்டு வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவுமே ரொம்ப ரொம்ப தப்பு. கண்டிப்பா அதுலேருந்தே பிரச்சனைகள் வரும். அந்த பவுடர்ன்றது என்னது, அது ஒரு செயற்கையான ஒரு இது, ஸ்மெல்லுக்கு ஒரு செயற்கை இது, கெமிக்கல்ஸ் எல்லாமே போட்டு தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பவுடரா போடுறோம். எவ்வளோ காஸ்ட்லியான பவுடரா இருந்தால் கூட சில பேர் பாடி ஃபுல்லாக போட்டு விடுவாங்க. இந்த பாட்டிங்கெல்லாம் அதை செய்வாங்கன்னா அது வந்து எங்க மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. கண்டிப்பா அதுலேருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அதை சில பேர் பழக்கமாக கூட வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால உங்களோட உடம்புல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்ஸோட நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணலாம். அக்குபங்க்சர் 100% உங்களுக்காக காத்திருக்கு.